ஹலோ மக்களே 349 எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ரின்னு வந்து கக்காசியை கொண்டுகிட்டு இருக்கான். கக்காசின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. சடனா பார்த்தா கக்காசி முழிக்கான். என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லா கனவு. அதுதான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பழசம் நடந்தது எல்லாம் பார்த்தா ரின் செத்தது அவனுக்கு டெய்லி கனவுல வந்துகிட்டே இருக்கு. அவன் கையை அப்படி தண்ணியில கழுவிக்கிட்டே இருக்கான். ஏன்னா கை ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என் கையில உள்ள ரத்தத்தை அழிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன் கட்டாங்க. பார்த்தா லீஃப் வில்லேஜ் பார்டர், ஸ்டோன் வில்லேஜ் பார்டர், சாண்ட் வில்லேஜ் பார்டர் 3 பார்டருக்கு நடுவில் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரு வந்து நிக்காங்கன்னா ஈனோஷிகா சோ டீம் தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா ஷிகாக்கு, சோசா, ஈனோச்சி 3 பேர் மாசா நிக்காங்க. பார்த்தா முன்னாடி வந்து ஸ்டோன் வில்லேஜ்காரன் நின்னுட்டு இருக்கானுங்க. இது ஹொக்காகேயோட மெசேஜ். இது போய் உங்க லீடர்ட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வீசுறான் அவன். லார்ட் சுஜிகே என்ன சொல்றாரோ அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு முக்கியம், நீங்க போய் கொடுத்துட்டு அவரோட பதில வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு ஷிகாக்கு. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, அந்த ஆன்சரை நாங்களே கொடுக்கோம், உங்க எல்லாத்தையும் கொன்னு எரிய போறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா இங்க ஒரு 50 பேர் நிக்கானுங்க, சண்டைக்கு தயாராகிறானுங்க. டேய் சில நேரம் அவசரப்படுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா கெசிகே மாசா வந்து நின்னுட்டு இருக்காரு. அவர் ஒரு 150 பேர் இறக்கி நிக்காரு. அவரு ஃபோர்த் கெசிகே எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு ஸ்டோன் வில்லேஜ்காரனுங்க முழிக்கானுங்க. சாண்ட் வில்லேஜ்காரனுங்க எங்கடா இங்க வந்தானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானு அவனுங்க. ஹிட் அண்ட் சாண்ட் டெரிட்டரியில் நீங்க நின்று இருக்கீங்க, ஏதாச்சும் சண்டை நினைச்சுன்னா உங்க கதையை நானே முடிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்காரு கெசிகே. ஏதாச்சும் மூவ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட சாண்ட் தானாவே மூவ் பண்ணி உங்களை போட்டு தள்ளிடும் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டோன் வில்லேஜ்காரங்களை பார்த்து. உடனே ஸ்டோன் வில்லேஜ்காரன் சடனா தப்பிச்சு ஓடிட்டானுங்க, நம்மளுக்கு சரிபட்டு வரான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹொக்காகே கொடுத்த லெட்டரை வந்து லார்ட் சுஜிகே கிட்ட கொடுத்தாங்க. உடனே ஸ்கிரால்ல உள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா உலகத்துக்கு வந்து நம்ம அமைதி நிலைநாட்டணும், இந்த வாரம் வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிருக்காங்க. உடனே சித்திருக்கு அல்லா பேசுறாங்க. ஹிட் அண்ட் லீஃப் வில்லேஜ், ஹிட் அண்ட் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தா என்ன, ஸ்டோன் வில்லேஜ் வந்து எப்போ யூனிட்டியா இருக்கும், நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்க கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா சுஜிகே எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. எல்லாரும் அமைதியா இருங்க, நானே சொல்றேன்னு சொல்றாரு அவரு. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் சொல்றாரு அவரு. ஆனா அப்படின்னு சொல்றாரு அவரு, நம்மளோட 1000 ஷினோபியை ஒரே லைனப்ல இறக்கி இருந்தோம், அதை நம்ம பெருமைக்குரியதா நினைச்சோம். ஆனா அவன ஊர்ல உள்ள எல்லோ பிளாஷ் ஒரே ஒருத்தன் வந்தான், 1000 பேரையும் கொன்னு எரிஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்றாரு அவரு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அதை பத்தி தான் பயமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அப்புறம் தான் அந்த வாரே முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து சின்ன வயசு கலந்தான கென்மாவும் கொட்டட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிடன் ஸ்டோன் வில்லேஜுக்கு வந்து நம்ம அமைதி நிலைநாட்டுறதுக்கு ஒரு ஸ்கிரால் அனுப்பிடுவாங்க தெரியுமா சொல்லிட்டு கொட்டட்ஸு சொல்றான். கென்மான் சொல்றான், ஒரு பேப்பர்னால வந்து இந்த உலகத்துக்கு அமைதியெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றான். அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு வார் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு ஆசுமா சென்சே குர்னையில பேசுறாங்க. உடனே மைக் கே எங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே கக்காசி இங்க சோகமா வந்துட்டு இருக்கான். டே கக்காசின்னு சொல்லிட்டு கத்துறாரு மைக் கே, வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா கக்காசி எதுவுமே பேசாம தலையை தொங்க போட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். ஏன்டா யாருமே பழக மாட்டேன்னு சொல்லிட்டு மைக் கே பேசிக்கிட்டு இருக்கான். குர்னை சென்சே சொல்றா, ஒபிட்டோக்கு ரின்னுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் கக்காசி இப்படிதான் தனியா இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் மனசுல பெரிய ஓட்டையே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆசுமா சென்சே. மைக் கே கட்டப்படி சோகமாகறாரு. பார்த்தா கக்காசி நடந்து போய்கிட்டு ரின் செத்ததே யோசிச்சு பார்க்க அவன். கக்காசி ஒரு புக் சென்டருக்கு போறான். பார்த்தா அங்க ஒரு புக் இருக்கு, எப்படி ஒரு ஷினோபி சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிருக்கு. பார்த்தா அதை படிச்சனே உனக்கு ரின் ஞாபகம் தான் வருது. அப்புறம் பார்த்தா ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து இந்த வாரம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரால் வந்திருக்கு. உடனே ஹோமராவும் ஹாமுராவும் சந்தோஷப்படுறாங்க, ஒரு வழி இந்த வாரம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. உடனே டான்ஸ் சொல்றான், இதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது, ஸ்டோன் வில்லேஜ்காரன் நம்ம ஊருக்காரன் எத்தனை பேர் கொண்டிருக்கான், நம்ம இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சொல்றான் அவன். டான்ஸோ நம்ம இன்னும் வாரம் நடத்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கணக்குப்படி பார்த்தா அந்த வாரம் நம்ம தான் தோத்துருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. உடனே ஹாமுரா கேட்காரு, ஹிருசன் இதை பத்தி என்ன வச்சுக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் இந்த வாரம் நிறைய ஷினோபி எல்லாம் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹிருசன். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டான்ஸ் சொல்றான், நம்ம மக்கள் எத்தனை பேரும் செத்துருக்காங்க, இந்த வாரம் இப்பெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. இல்ல எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா நான் எடுத்துதான் சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகே. இதெல்லாம் நீ எப்படி எடுப்பன்னு சொல்லிட்டு டான்ஸோ கத்துறான். தேர்ட் ஹோக்காகே சொல்றாரு, நான் தேர்ட் ஹோக்காகே இருக்கேன், ஆனா நிறைய பேர் என்னை குறை சொல்றாங்க, அதனால ஃபோர்த் ஹோக்காகே வந்ததான் சரிப்பட்டு வரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மீட்டிங் வச்சு யார ஃபோர்த் ஹோக்காகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. தலைவர் சொல்றாரு, நீ நல்லா வேலை தானே பண்ண தேர்ட் ஹோக்காகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே டான்ஸோ சடனா தலைவரை பார்த்து முறைக்கான். தேர்ட் ஹோக்காகே நல்ல வேலை தான் பாக்காரு, ஆனா அவர் ரொம்ப சாஃப்டா இருக்கனால நிறைய பேர் சாகுறாங்கன்னு சொல்றான் அவன். இப்படியே போச்சுன்னா நம்ம ஊர்ல நிறைய மக்கள் சாகத்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால நம்மளுக்கு புது ஹோக்காகே தேவைன்னு சொல்றான் டான்ஸோ. லாவையும் கடைபிடிக்கணும், அது மாதிரி சண்டைக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஷினோபி நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கேட்காரு. அப்படி ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் லெஜெண்டரி சன்னின் ஒராச்சிமாருன்னு சொல்றான் டான்ஸோ. லார்ட் தேர்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஹெட் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வாருக்கு ஏற்றபடி பாத்தீங்கன்னா ஒராச்சிமாரி தான் உண்மையிலே கரெக்டான ஆளு, அவன் ஒரு ஜீனியஸும் கூட சொல்றாரு அவரு. ஆனால் அப்படின்னு சொன்ன டான்ஸோ முடிக்கான், அந்த ஒராச்சிமாரி எப்பவும் ஒரு நிலையில இருக்க மாட்டான், கொஞ்சம் வித்தியாசமானவன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன மாதிரி வாழலாம் ஹோக்காகேயாவது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா மினாட்டோ நேமிகேசின்னு சொல்றாரு அவரு. ஜிரேயோட ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஹாமுரா கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி ஜிரேயா உன்னோட ஸ்டூடெண்ட் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஹோமுரா சொல்லிட்டு இருக்காரு, அவனோட ஸ்கில்லுக்கு பேர் தான் எல்லோ பிளாஷ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மினாட்டோ வந்து ரொம்ப சின்ன பையன் சொல்லிட்டு டான்ஸை கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பண்ண வேலைனால தான் அந்த தேர்ட் வாரே முடிஞ்சிருக்கு. கனாவி பிரிட்ஜ்ல ஒத்தால போய் 1000 பேர் கொண்டு வந்திருக்கான். தேர்ட் ஷினோபி வாரம் முடிஞ்சது காரணமே அவன் ஒருத்தன் தான் சொல்றாரு அவரு. இதுக்கு அப்போஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. ஆனா ஹிருசன் மாசம் முறைச்சிட்டு பண்ணி நிக்காரு. மிச்ச எல்லாரும் நீங்க என்ன முடிவு போய் சொல்லி ஹெட் கட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே மினாட்டோ வரதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே டான்ஸோ முடிக்க என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஹோக்காகே வந்து மினாட்டோ கூப்பிடுறாரு. மினாட்டோ நான் உன்னை நம்பிதான் இதுல இறங்கி இருக்கேன், உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்ல, இந்த பொசிஷனுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி கேட்கற ஒரு தேர்ட் ஹோக்காகே. நான் இதுக்கு எப்பவுமே ப்ரிப்பேரா தான் இருக்குன்னு சொல்றான் மினாட்டோ. ஒரு நாள பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு அவரு. உடனே மினாட்டோ கட்டிட்டு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை கட்டுறாங்க. வீட்டுல குஷினா சமைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே மினாட்டோ
மினாட்டோ வந்து வீட்டுல விட்ட சொல்ல வரான். தேர்ட் ஹோகாகே உன்னை எதுக்கு கூப்பிட்டாரு மினாட்டோன்னு சொல்லிட்டு குஷினா கேட்டா, நீ எதுவும் பேசாத, நானே சொல்றேன், உன்னை தேர்ட் ஹோகாகே திட்டு தானே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவ. இல்ல தேர்ட் ஹோகாகே நீ அதுக்கு கூப்பிடல, அவர் வந்து நீ ஹோகாகே கூப்பிட்டாருன்னு சொல்றான் அவன். சொன்னோடனே ஹோகாகேயா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்னது ஹோகாகேன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாவா. என்ன மினாட்டோ சொன்னு சொல்லிட்டு மிரண்டாவா. ஆமா நீ ஃபோர்த் ஹோகாகே இருக்க சொன்னாரு சொல்லிட்டு உன்னை சந்தோஷப்பட்டு கெட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறா, நீ சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சீரியஸா பாக்கான். நீ பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான் உனக்கு ஃபோர்த் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனும் தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒராச்சிமாரோ கட்டுறாங்க. அப்ப இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பவும் அவன் பார்த்தா டான்ஸ் அங்க தான் நின்னுட்டு இருக்கான். எப்பவுமே ஹிருசன் சொன்னதான் நடக்கும் சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து ஒராச்சிமாரோ சொல்றான், தேர்ட் ஹோகாகே வந்து மினாட்டோ வந்து ஒரு பொம்மை மாதிரி விளையாடலாம் நினைக்கிறாரு, அதனால தான் அவனை உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆளத்தான் அப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில போச்சுன்னா ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு ஃபியூச்சரே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. நீ கிவ் அப் மட்டும் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாரு, என்னோட ரீசர்ச் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு பவர்ஃபுல்லாவே நம்ம தான் இருப்போம்னு சொல்றான் ஒராச்சிமாரு. நம்ம பவரை வச்சு நம்ம யாருன்னு காட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டான்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா ஒரு போர்டுல எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்குன்னா, ஹிருசன் சரட்டோபி வந்து தேர்ட் ஹோகாகேல இருந்து விலகிட்டாரு, இனிமேல் ஃபோர்த் ஹோகாகே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா மினாட்டோ நாமிகாசே தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்கு. என்னடா இது நடக்கும் சொல்லிட்டு அனலகத்துல ஓடிட்டு இருக்காரு. மைட் கேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கக்காசி சொல்லிட்டு மைட் கேஜ் கத்திக்கிட்டு வராரு அவரு. ஆனா கக்காசி படிச்சிட்டு இருக்க புக்கை வாங்கி படிக்காரு. மைட் கேஜ் என்னது ஷினோபிலாம் எப்படி சாவாங்களா, இதெல்லாம் என்னடா படிச்சுட்டு சொல்லிட்டு மைட் கேஜ் கேட்காரு. சடனா கக்காசி இந்த புக்கை புடுக்குறான். ஃபோர்த் ஹோகாகே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மைட் கேஜ். சரி கவலைப்படாத, அது யார் தெரியுமா, அதான் நம்ம மினாட்டோ சென்சேன்னு சொல்றான் அவன். மினாட்டோ சென்சேன்னு சொல்லிட்டு கக்காசி மிரண்டுட்டான். என்னோட கல்லறையில போயிட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். மினாட்டோ சென்சே தான் ஃபோர்த் ஹோகாகே அறிவிச்சிருக்காங்களாம். அப்புறம் நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஹிடன் லீஃபை மாத்துவார், இந்த ஷினோபி வேர்ல்டை மாத்துவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து அழுதுகிட்டு இருக்கான். உன்னோட சாக்ரிஃபைஸ் மாதிரி இனிமேல் எந்த சாக்ரிஃபைஸ் இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோர்த் ஹோகாகே தலைவனை அறிவிச்சிட்டாங்க. தலைவன் மாசா நின்னுகிட்டு இருக்கான். ஃபோர்த் ஹோகாகே உங்களை எப்பவுமே நான் நம்புறேன்னு சொல்றாரு தேர்ட் ஹோகாகே. பார்த்தா தலைவன் உள்ள வந்துட்டு கையை கட்டுறாங்க. எல்லாரும் மாசா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கக்காசி கட்டுறாங்க. கக்காசி தனியா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். உடனே சொல்றான், கக்காசி எப்பவுமே இந்த சிடோரிங்கிற ஜுட்ஸை நீ யூஸ் பண்ணாத, ஏன்னா அந்த கான்சென்ட்ரேட் ஒழுங்கா இல்லாதனால அந்த பவர் ரொம்ப பவரா பரவி அது வந்து எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்றான். அது அப்படியே ஒன்னையும் வந்து தாக்கு பிடிக்காது, ஒன்னையும் சில நேரம் கொன்றுன்னு சொல்லிருப்பான். அப்ப மினாட்டோ அந்த ஜுட்ஸு வந்து பெர்ஃபெக்டாவே இல்ல, அது இம்பெர்ஃபெக்டா தான் இருக்குன்னு சொல்லிருக்கான். மினாட்டோ சென்ஸ் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜுட்ஸு நான் யூஸ் பண்ணாமலே இருந்துன்னு சொல்லிட்டு கக்காசி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒபிட்டோட கண்ணை சரி என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஜுட்ஸு அவன் பெர்ஃபெக்டாவே மாத்தி இருப்பான். ஒன்னு ஒபிட்டோ பத்தி யோசிக்கான். கக்காசி நீ எப்பவுமே நம்ம ஊர்ல உள்ள கிரேட் ஜொனின்டா, நீ உண்மையிலே ஒருத்தான ஆளுன்னு சொல்றான் அவன். ஒபிட்டோ நீ எனக்கு ஒரு சரிங்கனை தந்த, அந்த சரிங்கனை தந்ததுக்கு அப்புறமும் சிடோரி தான் எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஜுட்ஸோ மாறிச்சுன்னு சொல்றான் அவன். அதே ஜுட்ஸு ரின்னோட வாழ்க்கையும் இல கடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சிடோரியை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சிடோரியை போட்டு ரின் ஞாபகம் தான் அவனுக்கு வருது. பார்த்தா மைட் கை மாசா வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் கக்காசி உன்னை வந்து ஒரு ஆள் கூப்பிட்டுருக்காங்க சீக்கிரமான்னு சொல்லிட்டு இருக்கான். யார் கூப்பிட்டுருக்காங்கன்னு கேட்கான். உன்னை வந்து ஃபோர்த் ஹோகாகே கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கக்காசி வந்து ஃபோர்த் ஹோகாகே பார்க்க போயிட்டான். லார்ட் ஃபோர்த் நீங்க எனக்கு இது மிஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அமைதிக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் நீ தான் திரும்பி எடுத்துட்டு வரணும்னு சொல்றான். சரின்னு சொல்றான் கக்காசி. சில சினோபிகள் இந்த ஊருக்கு அமைதி நிலநாட்ட விட மாட்டாங்க, இன்னும் வார் நடத்தான் நினைக்காங்க, அதைத்தான் நம்ம நிப்பாட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் திருடுன்னு நினைக்காங்க, அந்த மிஷன் நீ உண்மையில பெஸ்டா பண்ணுவான்னு சொல்றான். சரின்னு சொல்றான் கக்காசி. பார்த்தா கக்காசி சோலோவா போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு சினோபி வாரான். பார்த்தா எந்த ஊருக்காரனே தெரியல, ஷேடோக்ல போட்டான் அவன். சரி கதையை முடிஞ்சா சரிபட்டு சொல்லிட்டு சிடோரி இறக்குறான் கக்காசி. சிடோரியை கொண்டு வந்து ரின் தான் ஞாபகத்துக்கு வரா. வந்தோன்னு அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா ரின் கத்துறான் கக்காசி கக்காசின்னு சொன்ன மிரண்டுட்டான். பார்த்தா சடனா பயந்து கீழே விடுறான். பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது உனக்கு. பார்த்தா எல்லாரும் போர்த்தல வரானே. அதுக்குள்ள பார்த்தா மைட் கே தலைவன் மாசா உள்ள வந்துட்டான். சிவியர் லீவ் கரியன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அடிக்கான். எல்லாரும் நோக்கி எரிஞ்சிட்டான். டேய் கக்காசி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சண்டை போட தெருவில் முழிச்சுக்கிட்டு கேட்ட என்னடா சரின்னு சொல்லிட்டு மைட் கே கத்துறான். மன்னிச்சிருன்னு சொல்றான் கக்காசி. பார்த்தா அப்படியே மயங்கி உழுதான் கக்காசி. அதுக்கப்புறம் மைட் கே இந்த மிஷனை பத்தி எல்லாத்தையும் மினாட்டோ நாமிகாசிட்ட போய் சொல்றான். அவன் உடனே மினாட்டோ சொல்றான், அடே இதுதான் நடந்துச்சா, நல்லவனும் உன்னை பின்னாடி ஃபாலோ பண்ண அனுப்புனேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே மைட் கே சொல்றான், லார்ட் ஃபோர்ட் எதுக்கும் கவலைப்படாது, என்னோட எட்டர்னல் ரைவலுக்கு நான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன், அதுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். காய் நீ ஒரு நாள் பண்ணதே போதும்டா, இனிமேல் நான் அவனை பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு மினாட்டோ நாமிகாசே. அப்புறம் பார்த்தா ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல வந்து கக்காசி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மினாட்டோ மாசா கக்காசியை பார்க்க வந்திருக்கான். மினாட்டோ சென்சி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லார்ட் ஃபோர்த் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே மினாட்டோ சொல்றான், நீ எப்பவுமே என்னை மினாட்டோ சென்சினே சொல்லு, எனக்கு அதுவே போதும்னு சொல்றாரு. கக்காசி நான் உன்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்கன்னு சொல்றாரு அவரு. நான் உன்னை இன்னையில இருந்து அன்பு பிளாக் ஆப்ஸ்ல வந்து அசைன் பண்றேன், டைரக்ட் கண்ட்ரோல் நீ எனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்றாரு அவரு. பார்த்தா அப்பதான் தலைவனுக்கு அன்பு பிளாக் ஆப்ஸ் இது கொடுத்துருக்கான். என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி இருக்கான். என்னோட ரைட் ஹேண்ட் மேனா உனக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு மினாட்டோ. பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ்க்குள்ள அப்பதான் கக்காசி முதல்ல போறான். எப்படி ஷினோபி எல்லாம் சாகறான்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சோம்ல, அதை தூர போட்டு அதுக்குள்ள இறங்குறான். அப்பதான் எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்பதான் அன்பு பிளாக் ஆப்ஸ் ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்காங்க. பார்த்தா அப்பதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலைவன் மாசா இருக்கான். பார்த்தா மாஸ்க போட்டு தலைவன் ஷரிங்கன் ஓபன் பண்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க. See you, bye.